எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருந்த குடுவாஞ்சேரியில் இருக்க வெங்கடேஸ்வரா சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த தேட்டர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால் எல்லாருக்கும் சாரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தாம்பரம் தாண்டினா, அதாவது தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு நடுவில் இருக்கிற கூடுவாஞ்சேரிக்கு ஒரே ஒரு தேட்டர்னா இந்த வெங்கடேஸ்வரா தேட்டர் சொல்லலாம். இது தேட்டர் மெயின் ரோட்லேயே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இங்கே பார்க்கிங் வந்து ரொம்ப பெருசாகவே சொல்லலாம். இவங்க பைக்குக்கு ஒரு ஷோக்கு 10 ரூபாவும், காருக்கு ஒரு ஷோக்கு 20 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, இவங்க யூபிஐ பேமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி கேஷ் தான். ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக தேட்டருக்குள்ளே போயிடலாம். அதாவது ஒரு கம்பி மாதிரி வழி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போயிட்டு தான் தேட்டருக்குள்ளே நம்மளை செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுவாங்க. இந்த தேட்டரோட ஃபுட் கோர்ட்டுக்கு நீங்கள் தேட்டருக்குள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. இங்கே ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டிலையும் இருக்குது. இங்கே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 30 ரூபாய்க்கும், பஃப்ஸ் எல்லாம் 40 ரூபாய்க்கும், பாப்கார்ன் 50 ரூபாய்க்கும், குல்ஃபி 40 ரூபாய்க்கும், கோன் 30 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வெரைட்டி ஃபுட்டும் இருக்குது. குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. அந்த ஃபுட் கோர்ட்டை ஒட்டினா மாதிரியே, அதாவது தேட்டருக்குள்ளேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு ஆவரேஜான டாய்லெட்டாகவே இருக்குது. ஆனால் டாய்லெட்டுக்குள்ளே லைட் போட்டு வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இது ஒரு ஆவரேஜான டாய்லெட் தான். இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் அப்படின்றதுனால இந்த தேட்டரோட என்ட்ரன்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நீங்கள் டிக்கெட் கிழிச்சிட்டு உள்ளே வந்தோடனே தேட்டர் வந்து ஒரு ஸ்லோப்பிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. அதேமாதிரி இந்த தேட்டரில் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேட்டரில் ஏசி சுத்தமாக இல்லவே இல்லை. நான் போகும்போது இந்த தேட்டரில் நிறைய ஆடியன்ஸ் இருந்தோம். இங்கே ஃபுல்லாக ஃபேனை தான் போட்டு விட்டுருந்தாங்க. ஏசி அந்தளவு எஃபெக்டாகவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு பெரிய ஸ்க்ரீன் சொல்ல முடியாது, சின்ன ஸ்க்ரீன் சொல்ல முடியாது. இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற காம்பேக்டான கேலரி ஸ்க்ரீனை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் இவங்க பார்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு உண்மையான 4K ப்ரொஜெக்ஷனில் எந்த அளவு குவாலிட்டி இருக்குமோ அதே அளவு ஒரிஜினல் பிக்சர் குவாலிட்டி தான் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவு பிக்சர் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஒரு நைட் டைம் சீன் பார்த்தா கூட நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. கலர் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் அவங்க டால்பி 7.1 யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையாக சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாய்ஸ் அண்ட் கிளாரிட்டி தெளிவாக இருக்குது, மியூசிக்கும் தெளிவாக இருக்குது. ஆனால் சில நேரத்தில் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும் அந்த ஸ்க்ரீனில். இங்கே மொத்தம் 16 சரௌண்ட் ஸ்பீக்கரை இங்கே சரௌண்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம சீட்ஸை பற்றி பார்க்கலாம். இங்கே சீட்ஸை பற்றி சொல்லியாங்கன்னா, இது மற்ற தேட்டரில் இருக்க மாதிரி நார்மல் சீட்ஸ் மாதிரி இந்த ஸ்க்ரீனில் இல்லை. இவங்களே கஷ்டமாக உருவாக்கின சீட்ஸ் மாதிரி இங்கே இருக்குது. அதனால் சீட்டில் ஸ்லைடிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு சாஞ்சி உட்காந்து படம் பார்க்கலாம், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 450 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கே டிக்கெட்ஸ் எல்லாமே ஜென்ரல் கிளாஸ்னு பிரிக்கிறாங்க. இந்த ஜென்ரல் கிளாஸுக்கு 110 ரூபாய் இவங்க டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓவராலாக இந்த தேட்டர் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, படப்பில் இருக்க நம்ம கண்ணப்பா தேட்டர் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்போம், அந்த தேட்டர் இந்த தேட்டரும் சேமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் அதை விட பிக்சர் குவாலிட்டியும் சவுண்ட் எஃபெக்ட்டும் இங்கே நல்லாவே இருக்குது. குறைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இந்த தேட்டரில் உண்மையிலே எதுவுமே இல்லை. ஒரு ஆடியோ வீடியோ பெஸ்ட்டான தேட்டர்னே சொல்லலாம். ஏசியை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த தேட்டர் உண்மையிலே சூப்பர் தேட்டர்னே சொல்லலாம். நீங்கள் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனோட டெமோ ஆடியோவை அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.